தேனி தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து சின்னமனூரில் பிரச்சாரம் செய்த முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார், பால்வடியும் முகம் அப்ராணியாக இருக்கும் இவர் நீங்க கூப்பிட்டா உடனே ஓடி வந்துடுவார் என கூறி வாக்கு கேட்டார். அவர் முகத்தை பாருங்க, பால்வடியும் முகம் அப்ராணியா இருக்கிறார். நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஓடோடி வந்து உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வேட்பாளரை புரட்சி தமிழக எடப்பாடியாரும் அண்ணன் ஜக்கையன் அவர்களும் நம்முடைய தேர்தல் படிக்குழு பொறுப்பாளர்களும் உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நிற்கிற களத்தில் நிற்கிற வேட்பாளர்களிலே எளிமையான விவசாய குடும்பத்தை சார்ந்த ஒரு சாமானியரான அருமை அண்ணன் நாராயணசாமிக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டு வேட்பாளரை ஆசீர்வாதம் பண்ணுங்க அக்கா என உதயகுமார் கேட்க அங்கிருந்த பெண்களும் குளவையிட்டனர். இப்போது அண்ணன் நாராயணசாமி அவர்கள் உங்களிடத்தில் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களை சேகரிப்பார்கள். அப்படி ஒரு குளவை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்றி 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 நன்றி. திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவாக புதுக்கோட்டை சுற்றுவட்டார கிராமங்களில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, புதுக்கோட்டை எம்எல்ஏ முத்துராஜா உள்ளிட்டோர் தீப்பெட்டி சின்னத்தில் வாக்கு சேகரித்தனர். 100 நாள் 150 நாள் ஆட்கள் சொல்லி இருக்கிறாரு. இப்ப 100 நாளைக்கு 30 நாள் கூட கிடைக்க மாட்டீங்க. 100 நாள் 150 நாளாக சம்பளத்தையும் 400 ரூபாய் கொடுக்குறேன்னு இது மாதிரி நமக்காக செயல்படுகிற அரசு தான் நம்முடைய தமிழக அரசு. அண்ணன் தளபதி அவர்கள். சேலம் அதிமுக வேட்பாளர் விக்னேஷ் குரங்குச்சாவடி அருகே உள்ள வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த போது டீக்கடை ஒன்றில் டீ போட்டுக் கொடுத்து பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜி வி கஜேந்திரன் வந்தவாசி கீழ்கொடுங்காலூர் கிராமத்தில் மாட்டு வண்டியில் சென்று பிரச்சாரம் மேற்கொண்ட போது நரிக்குறவ மக்கள் ஆடல் பாடலுடன் பாசிமணி அணிவித்து வரவேற்பளித்தனர். தேனி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அலங்காநல்லூர் பகுதிகளில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த போது தங்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டால் மாதம் 5000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம் என்று கூறி பிரச்சாரம் செய்தார். வந்து என்னென்னமோ பேசுவாங்க, திணிக்கிறவங்க, எதையும் நம்பிராத. வடிவேல் சொன்ன மாதிரி அடிச்சு கேட்டாலும் சொல்லிவிடான்றது மாதிரி எதையுமே நம்பிராத. பூரா சீட்டிங் 420 மாதிரி பேசுவாங்க, நம்பவே நம்பாத. தொகுதிக்கு அண்ணன் மூர்த்தி நம்மளுக்கு இரும்பு பழம், நம்ம பகுதிக்கு ஒரு இரும்பு பழம், நல்ல மனிதர், உழைப்பாளி.